நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சந்தோஷம் வந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பேன், துன்பம்னா நானே வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு எப்பவுமே தனித்துவமா இருக்க நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்கு சார்? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில ராசியிலே ராகு, அது வேற விஷயம் சார், அதை விடுங்க. இப்போ பாத சனி வேற போயிட்டு இருக்கு. தெரியும் சார், தெரியும். சனியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களே டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் சார், இப்பதான் விரைய சனியா இருந்தா, ஜென்ம சனியா இருந்தா, இப்போ பாத சனியா 2வது போயிட்டு இருக்கேன், நான் எனக்கு தான் 7.5 வருஷமே அனுபவிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் லிவிங் வித் சனி. அவனுடைய வாழ பழகிட்ட சார், இவன் கூட எங்க என்ன விட போறான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சரியாகும். சனிக்கு ஒரு நல்ல விஷயம் சில்வியா, போகும் பொழுது நல்லது பண்ணிட்டு போவார். இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்காரு, பெண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் வாத்தியார் வேலையை விட்டு வேற கிளாஸ் போறாருன்னா போறதுக்கு முன்னாடி நல்லா அன்பா பிரியமா பழகுவார். இவ்வளவு நல்லா பழகுவார் இவரு அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பாத சனியாக போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார். அவர் வக்ரம் வேற பெற்று விட்டார். அப்ப என்ன 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏறும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க ஊர் தண்ணீர் பல்ல இடம் வாங்கி போட்டேன் சார், அது அப்படியே கிடக்கு சார், 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் சார், திடீர்னு அது 7 லட்சமா மாறிடும். அந்த மாதிரி விலை ஏற்றம், வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சார், போன்றவை எல்லாம் ஏற்படும். 2ஆம் இடத்து சனி பகவான் 2, 3, 4 பார்க்குற ப்ரமோஷன் வரும். அப்போ திடீர் யோகங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. ப்ரமோஷன். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு வீடு கட்டுறது, பூமி வாங்குறது போன்ற எண்ணங்கள் வரும். கும்பராசிக்காரர்கள் இவர்கள் இப்போ அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது வறுமை. வறுமை ஒழிவதற்கான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும். ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த பீரியட்ல. அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். சனி 11ஐ பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது லாபம் அதிகமாகும். எங்க சார் நம்ம கம்பெனி, எங்க சார் காலையிலேருந்து கடையை திறந்து வச்சுட்டு நான் மட்டும் தான் சார் உட்காந்துருக்கேன், கிளையண்ட் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது போன்ற விஷயங்கள்லாம். திடீர்னு கிளையண்ட்டு வர ஆரம்பிப்பாங்க, கூட்டம் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகணும், பயங்கர பிஸி ஆகிடுவீங்க நீங்கள். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்பா இவ்வளோ நல்லது பண்ணுவியாடா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லது பண்ணுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சூப்பராக இருக்க போகிறாங்க. கண்டிப்பா சார். இவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம இந்த இடத்துலயே இருக்கோம், ஒருவேளை அதனாலதான் நமக்கு டைம் சரியில்லையோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இந்த டைம் இடமாற்றத்துக்கான சரியான நேரமா இருக்கும். தாராளமா இடம் மாறலாம். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பேர். 4ங்கிறது வீடு மாடு மனை. அப்போ புதிய வீடுக்கு போறது, புதிய வாடகை வீடாக இருக்கட்டும், அல்லது சில பேர் லீஸ் எடுத்துட்டு போவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே மாறுவாங்க, புதிய அங்கேயே ஒரு ஆஃபீஸ், மேலே ஆஃபீஸு, கீழே ரெசிடென்ஸுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. எதை செய்தாலும் வெற்றி, என்ன பண்ணாலும் வெற்றி. 2ஆம் இடத்துல இருந்து பார்த்தா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசும்போது வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். படிக்கும்போது படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மற்றபடிலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பா சார். இவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் சார் பேருக்கு, அவங்களுக்கு எப்படிப்பட்ட டிரான்சிஷன் இருக்கும் சார்? இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ங்கிற ஒரு விஷயமே வராது. காரணம் 11ஆம் இடத்துல இருப்பதால் சனி இப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார், நிறைய ஏர்ன் பண்ணி கொடுப்பார். இப்போ வந்து தீனாபடத்தில் வர மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு சின்ன வயசுல 8 வயசுல கொலுசு வேணும்னு ஆசைப்பட்டா, 12 வயசுல தான், அப்போல்லாம் என்னால் வாங்கி தர முடியல, நான் இப்போ வாங்கி தரேன், அது மாதிரிலாம் ஏதாவது ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ சனி பகவான் என்ன பண்றாரு, 11ஐ பார்க்கும் பொழுது குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். என்னைக்கோ யாரோ கேட்டது ஞாபகம் வச்சு இன்னைக்கு வாங்கி தருவீங்க போன்ற விஷயங்கள்லாம். ஒரே ரொமான்டிக் மந்தாக இருக்கும் இந்த மாதங்கள், 6 மாதமும். அதில் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ராகு உடம்புல இருக்கும்போது அந்த ரொமான்டிக்கா யாருக்கிட்ட இருக்கீங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரொமான்ஸ் எல்லாம் ஓகே தான், அது பொண்டாட்டிகிட்ட மட்டும் ரொமான்ஸாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ராகு என்பது கோப்பைக்கு வெளியே அலையும் நாவுகளை போல. நமக்கு வந்து காஃபி குடிக்கிறது, காஃபி கப்புக்குள்ளே தான் குடிக்கிறவங்க, கப்பை தாண்டி வெளியே ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெளியே செல்லாமல் இருக்கணும். அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் கெட்ட பேர் வரும். யாராவது ஒருத்தர் பிரியமா அனுப்புற மெசேஜுக்கும் காதல் அனுப்புற மெசேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இவர்களே இவங்க கையாலே மாட்டிப்பாங்க. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு.
ராசிநாதன்லாம் நல்லபடியா நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராகு தான் உடம்ப கெடுக்கிறார். அப்போ இந்த பழக்கம் இருக்கிறவங்க விட்டுருங்க. நீங்களே இல்லைன்னா கூட்டு போய் இவரே லிவர் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவார். ராசிநாதன் வக்கரமாகிறார். அல்லது சில பேர் வந்து ஏதாவது இந்த மாதிரியான கொஞ்சம் அப்படி ஒரே ஒரு போதையா இருக்கு சார், நான் ஒரு மெசேஜ் பதிலுக்கு ஐலவின்னு அனுப்பலாமான்னு பாக்குறேன், வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க அனுப்புனீங்கன்னா இன்னியோட அவங்க வேலை போயிடும், அவ்வளவுதான். ஹெச்ஆர் கண்ணில் போடுவீங்க, இன்னைக்கே வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஜாக்கிரதையா. பெயர் கெடும் நேரம். கண்டிப்பா சார். பெயர் கெடும் நேரம்னு சொல்லிட்டீங்களா, உங்களை மாதிரி நிதானமா பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிறது அவ்வளவு அழகா சொல்லிடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையுமே ஒரு சின்ன வார்த்தைகளை பெரிய பெரிய அர்த்தங்கள் கூடிய வார்த்தைகளா இருக்கு. ரொம்ப அருமையா பேசுறீங்க. என்ன பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பேரு, நீங்களே அதை கீழே போட்டு உடச்சிடாதீங்க. கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.